ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு சட்டுன்னு பதில் சொன்ன மம்தா பானர்ஜி, அமித்ஷா ஒரு பேரழிவு சக்தி. இந்தியாவுல கேரளா, புதுச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருக்க கூடிய நிலையில தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலத்துல மட்டும் தேர்தல் நடைபெற வேண்டி இருக்கு. தேர்தலுக்கு இனி ஒரு வாரம் தான் இருக்கக்கூடிய நிலையில பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் இடையில மோதல் போக்கு மேற்கு வங்கத்துல நாளுக்கு நாள் அதிகரிச்சபடியே இருக்கு. 600க்கும் மேற்பட்ட மேற்கு வங்கத்துல இருந்து அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் திடீர்னு பணியிட மாற்றம் செஞ்சுச்சு. எஸ்ஐஆரால ஏற்பட்ட குளறுபடிகள், நிர்வாக ரீதியாக ஒன்றிய பாஜக அரசு தரக்கூடிய தொல்லைகள், இப்படி எல்லாத்தையுமே ஒரு பெண்ணா துணிச்சலோடு எதிர்கொண்டு வரக்கூடிய மம்தா பானர்ஜி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாஜக ஆகிய 3 பலமான கட்சிகளையும் தனக்கு எதிராக நடந்து வரக்கூடிய அரசியலையும் சமாளிச்சுட்டு வராங்க. மம்தா பானர்ஜி பெருசா ஆதரிச்ச மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு மாறா அவங்களுக்கு பிரியாணி வழங்கி கொண்டிருந்ததா அமித்ஷா கடுமையா சாடினாரு. இதுக்கு சட்டுன்னு பதில் சொன்ன மம்தா பானர்ஜி, அமித்ஷா ஒரு பேரழிவு சக்தி, அவருக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அனல் கக்கக்கூடிய விமர்சனத்தை செஞ்சாங்க. கடந்த 10 வருஷமா மேற்கு வங்கத்துல மம்தாவை வீழ்த்த பல்வேறு காய்களை நகர்த்தி வரக்கூடிய அமித்ஷா இந்த முறை தேர்தலை ஒட்டி 15 நாட்கள்ல சுமார் 30 பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு நடத்திட்டு வராங்க. 5 மாநில தேர்தல்ல பாஜக அதீத அக்கறை காட்டுறது மேற்கு வங்கத்துல தான். அதிரடி அறிவிப்புகள், தடாலடி பிரச்சாரங்கள்னு அமித்ஷா காட்டக்கூடிய வேகம் தங்களை வெற்றி கோட்டுக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நம்புது பாஜக. அவங்களுடைய வியூகங்களை முறியடிச்சு முதலமைச்சர் அரியணையை தக்க வைக்க மம்தாவும் இறங்கி அடிக்க தடதடத்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்க அரசியல் களம். 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்துல பெரும்பான்மைக்கு 148 தொகுதிகள்ல வெற்றி தேவைப்படும். ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 291 இடங்கள்ல போட்டியிடுது. 293 தொகுதிகள்ல தனிச்சு போட்டியிடக்கூடிய பாஜக ஜோய்பூர் தொகுதியில செல்வாக்கு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் பிஸ்வஜித் மஹதோவை ஆதரிக்குது. இடதுசாரி கட்சிகள் சிலவற்றை ஒருங்கிணைச்சு சிபிஎம் கட்சி கூட்டணி அமைச்சிருக்கு. 294 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் கட்சி தனித்து களம் காணுது. பல கட்சிகள் களம் கண்டாலும் மேற்கு வங்கத்துல நிலவருது இருமுனை போட்டி தான். கிரிக்கெட் போட்டிகளை மாதிரி தங்களுக்கான டார்கெட்டை செட் செஞ்சு களமிறக்கி இருக்கிறாங்க மம்தாவும் அமித்ஷாவும். இந்த முறை 226 தொகுதிகளுக்கு மேல வெல்வோம் அப்படின்னு மம்தா சூளுரைச்சிருக்கிறாங்க. 170 தொகுதிகளை பாஜக குறி வச்சிருக்கிறதா சொல்றாரு அமித்ஷா. மேற்கு வங்க அரசியல் களத்துல பாஜகவை தவிர வலுவான எதிரிகள் இல்லாததால எளிதா இலக்கை எட்டி வென்றிடணும் அப்படின்னு மம்தா திட்டம் தீட்டி இருந்தார். ஆனா இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாததால ஃப்ரீ ஹிட் பந்துகளை அடிச்சு விளாசக்கூடிய பேட்ஸ்மேன்களை போல இறங்கி அடிக்க தொடங்கி இருக்கிறாரு அமித்ஷா. அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு விவகாரங்களை கையில எடுத்து பாஜக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில மம்தா ஆட்சி மீதான அதிருப்திய அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த சூழல்ல நாடியா மாவட்டத்துல இருக்கக்கூடிய பள்ளி மேல வீசப்பட்ட வெடிகுண்டு வெடித்த விவகாரம் தேர்தல் களத்துல தாறுமாறா வெடிச்சிட்டு இருக்கு. இந்த வெடிகுண்டு சம்பவத்துல நல்ல வாய்ப்பா யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படல அப்படின்னாலும் தேர்தல் வெற்றிக்காக வன்முறையை தூண்ட பாஜக தான் இதை செஞ்சிருக்கிறதா மம்தா வார்த்தை குண்டுகளை எரிஞ்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறதுடைய விளைவுதான் இது அப்படின்னும், மம்தா கட்சியில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தான் இதை செஞ்சிருக்கணும் அப்படின்னும் ஒரே போடா போடுறாரு பாஜகவினர். மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கிட்டு வந்த உரிமை தொகை மம்தாவுக்கு பெண்கள் மத்தியில செல்வாக்க வெகுவா அதிகரிச்சிருந்தது. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் மகளிருக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின பெண்களுக்கு 1700 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும்,
வேலையில்லாத இளைஞர்களுக்கு 1500 வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க மம்தா பானர்ஜி. இளைஞர்கள் பெண்கள் மத்தியில இந்த அறிவிப்பு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்த சூழல்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகி மம்தாவுடைய தலைவலியை அதிகரிச்சிருச்சு. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அமித்ஷா தடாலடியா பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான 7வது ஊதிய குழு அமலுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு அமித்ஷா தெரிவிச்சிருந்தாரு. ஆட்சிக்கு வந்த 6 மாதங்கள்ல பொது சிவில் சட்டம் CAA சட்டங்கள் அமலுக்கு வரும் அப்படின்னு பாஜகவுடைய அறிவிப்பு இந்துக்களுடைய வாக்குகளை போலரைசேஷன் செய்யும் அப்படின்னு நம்புது பாஜக. இத்தனை நெருக்கடிகளையும் சமாளிக்க மோடியையும் அமித்ஷாவையும் அந்நியர்களாக முன்னிலைப்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறதால ஏற்கனவே சூடா இருந்த அரசியல் களம் இப்போ கொதிநிலைக்கு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம மொழி கலாச்சார உணர்வுகள் தொடர்பான பிரச்சாரங்களை மம்தா முன்னெடுத்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்திலையும் அமலாக்கத்துறையை கொண்டு திரிணாமுல் வேட்பாளர்கள் குறிவைக்கப்படுறதா புகார் தெரிவிச்சிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையமும் பாஜகவுக்கு சாதகமாக SIR நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குது அப்படின்னு மத்திய அரசின் நெருக்கடிகளால தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக காட்டிக்கொள்ளும் பிரச்சாரங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மம்தா. 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறதால மேற்கு வங்கத்துல வருகின்ற 29ஆம் தேதி வரைக்கும் சுவாரஸ்ய சம்பவங்களுக்கு பஞ்சம் இருக்காது. கடைசியில 2 முனை போட்டியாக மாறி இருக்கக்கூடிய தேர்தல்ல 2 பேர்ல யாரு வெல்ல போறாங்க அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி பிற்பகல்லேயே முடிவுகள் நமக்கு தெரிஞ்சிடும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.